الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله هيا على الصلاة هيا على الصلاة هيا على الفلاح هيا على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். फ़ाऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुम अल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह क़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम वमन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अलीमा. इन्ना अस्तक़ल हदीसी किताबल्लाह व अहसनल हदी हदी मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम व शर्रुल उमूरि मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदअह व कुल्लु बिदअतिन ज़लालह व कुल्लु ज़लालतिन फ़िन्नार. இவ்வுலகிற்கு தூராக அனுப்பப்பட்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்து மறைந்திருக்கிற சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இந்த ஜுமா தினத்தன்று இங்கே ஒன்றுகளும் இருக்கிற நாம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் இன்றல் ஓட்டுமாக என துவா செய்து கொண்டவனாகவும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கும் எனக்கும் உபதேசித்து கொண்டவனாகவும் என்னுடைய இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனால் கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்றவர்களாக மற்றொரு கடமையாக இருக்கிற ஜும்மாவினுடைய வணக்கத்தில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நாள் இஸ்லாமிய வரலாற்றில் பிறை 16, 17 இது போன்ற பிறைகளை பொறுத்தளவிற்கு இஸ்லாமிய வரலாறில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் அவர்களுடைய வாழ்நாளில் நபி அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் சமூகம் சந்தித்த முதல் போர் பிறை 17 தான் நடந்ததாக வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்கள் எடுத்துக்கொண்டால் முஸ்லீம்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகையினர் அவர்களை போன்று 3 மடங்கு படைபலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படையை வென்று இறைவனுடைய வாக்கை இந்த சமூகம் உண்மை என கண்ட நாளும் இந்த நாள்தான். அல்லாஹ் அதை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்கிற பொழுது, வலக்கத் நஸரக்கும் ஃபி பத்ர், உங்களுக்கு பத்ரிலே நாம் உதவி செய்தோம், வ அன்தும் இல்லா, நீங்கள் குறைவானவர்களாக இருக்கும் பொழுதே அந்த பத்ர் களத்தில் உங்களுக்கு நாம் உதவி செய்தோம் என்பதாக இறைவன் திருமறை குர்ஆனில் ஒரு இடத்திலே பதிவு செய்கிறான். மற்ற எந்த தலைப்பை காட்டிலும் இந்த நேரத்தில்
இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்டுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் வரலாறு நெடுகிலும் பார்த்தீர்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 ஆண்டு காலம் கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. 13 ஆண்டு கால மக்காவினுடைய வாழ்க்கை சொல்ல முடியாத துன்பங்களுக்கு ஆளானார்கள். எந்த அளவிற்கெல்லாம் துன்பங்களுக்கு ஆளானார்கள்? உண்மையாகவே அவர்தான் இறை தூதர், இறுதி தூதர், எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு நம்பினாங்க, உமர் ரலியல்லாஹு நம்பினாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு நம்பினாங்க, அலி ரலியல்லாஹு நம்பினாங்க. இதை போன்ற மற்ற நபித்தோழர்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த 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 நபித்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த போது 13 ஆண்டு காலம், ஒரு நாள் 2 நாள் எல்லாம் இல்லை. இன்றைக்கு காசாவில் ஒரு 800 நாளுக்கு மேலே போர் நடக்குது. வெறும் 800 நாள் கணக்கிட்டால் 2 வருடத்திற்கும் கொஞ்சம் அதிகமான நாட்கள். இதுக்கே நம்ம பதறோம், கஷ்டப்படுறோம். இப்படி ஆகுதே, இப்படி முஸ்லீம்கள் பாதிக்கப்படுகிறோமே என்று. ஆனால் 13 ஆண்டு கால மக்காவினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு சிரமப்பட்டாங்க. எந்த அளவிற்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எதுவுமே செய்ய முடியல. அதையெல்லாம் பார்த்தும் பார்க்காதவர்களை போன்று கடந்து போனதாகத்தான் 13 ஆண்டு கால வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 14ஆம் ஆண்டிலே தான் இந்த போர் துவங்குகிறது. எந்த அளவுக்கு கஷ்டம்? பிலால் ரலியல்லாஹுடைய கஷ்டத்தை அறிஞ்சிருப்போம், அம்மார் யாசிருடைய கஷ்டங்களை அறிந்திருப்போம் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், சபுரன், பொறுமையாக இருங்கள். யாரை குறித்து சொல்கிறார்கள்? சபுரன் யா அஹ்லல் யாசர், யாசருடைய குடும்பத்தாரே பொறுமையாக இருங்கள். மஅதுக்கும் ஃபில் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது சொர்க்கத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்றுமே அல்லாஹ்வுடைய தூதர் பண்ணலை. துவா செஞ்சாங்க, துவா செய்யாமல் இருந்தாங்களான்னா துவாவை செய்தார்கள். இப்படியே சொல்ல முடியாத கஷ்டங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் துன்பங்களுக்கும் முஸ்லீம்கள் ஆளாகி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் ஹிஜ்ரத்தை அல்லாஹ் கடமையாக்குறான். ஹிஜ்ரத்தை கடமையாக்கி மக்காவிற்கு ஹஜ்ஜு செய்ய, ஜாஹிலியா காலங்களிலே ஹஜ்ஜு செய்ய வந்த அந்த மதினாவாசிகள், நபி அவர்கள் இருக்கிறார்கள், இவரை தன்னை முகமது என்பவர் தன்னை நபியாக பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட மக்கள் வந்து பையத்து செய்கிறாங்க. அகபா உடன்படிக்கை, முதலாம் அகபாலாம் வரலாறுல படிச்சிருப்போம். அந்த பத்ரை குறித்து சுருக்கமான விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். மதினாவிலிருந்து வந்த நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டுட்டாங்க. அப்போ மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகணும். ஹிஜ்ரத் செஞ்சும் போயிட்டாங்க. அது ஒரு நீண்ட வரலாறு. ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க. போனால் மக்காவில் இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு கஷ்டங்களை, நெருக்கடிகளை, துன்பங்களை முஸ்லீம்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்களோ அதே போல் மக்காவிலிருந்து அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை நம்பி ஈமான் கொண்ட ஒட்டுமொத்த நபித்தோழர்களும் தோழியர்களும் ஒட்டுமொத்த மக்களும் மதினாவுக்கு போயிட்டாங்க. மதினாவுக்கு போனாலும் இந்த குறைஷிகளுடைய தொந்தரவு குறையவே இல்லை. மதினாவுடைய எல்லைப்புறத்திற்கு வர்றது, முஸ்லீம்களுடைய பொருளாதாரங்களை சேதப்படுத்துவது, மதினாவுடைய எல்லைப்புறத்திற்கு வருவது, முஸ்லீம்களுடைய ஒட்டகம், ஆடு ஏதேனும் இருக்குமென்றால் அதை திருடி கொண்டு செல்வது, இப்படியாக முஸ்லீம்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுத்தாக வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டே மக்கத்து குறைஷிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த போர் வருவதற்குண்டான காரணமெல்லாம் இதுதான். அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. உள்நாட்டு அரசியல் ரீதியான குழப்பங்கள், யூதர்களை ஸ்க்ரூ கொடுக்கறது, யூதர்கள்ட்ட போய் உங்கள் சமூகத்தில் தானே நபி வரதா இருந்தது, இப்போ இங்கிருந்து வந்திருக்கிறாங்கள் என்றெல்லாம் அரசியல் ரீதியாகவும் குழப்பங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு அறிவிப்பு வருகிறது திருமறை குர்ஆனில். அதினலில்லதீன யுகாத்திலூன பிஅன்னஹும் லலமு. நீங்கள் பல கட்டங்களை அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு. ஆனால் இதுவரை பொறுத்து கொண்டீர்கள், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த நொடியில இருந்து நீங்கள் அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்டால், நீங்கள் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டால், எதிரிகளால் போர் சரிவது உங்கள் மீது கடமை, இறைவன் உங்களுக்கு அனுமதி அளிக்கிறான் என்கிற அந்த திருமறை குர்ஆனுடைய வசனம் இடம்பெற்ற உடனேயே அடுத்த கட்ட நகர்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான நகர்வு அங்கே இருந்தது. அந்த வசனத்திற்கு பின்னால் இருந்து தான் துவங்குகிறது. என்ன நடக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் வருகிறது, நம்மளைவே ரொம்ப சீண்டிட்டு இருக்கிறாங்க,
நாம் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதமான பாதிப்பை உண்டு செய்யலாம் என்பதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மக்காவில் இருந்து ஷாமிற்கு போகக்கூடிய வியாபார கூட்டம் 70 நபர்களை கொண்ட வியாபார கூட்டம், மக்காவினுடைய பொருளாதாரம் அங்கே மக்காவிலிருந்து ஷாமுக்கு போகிறது. போகக்கூடிய பாதை எதுவென்றால் மதீனாவினுடைய எல்லையை கடந்து தான் அவர்களால் போக முடியும். மதீனாவுடைய எல்லையை கடந்து அவர்கள் போகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்றால், அந்த வியாபார கூட்டத்தை நம்ம பிடிக்கலாம் அப்படிங்கிறது திட்டமிடப்படுகிறது. ஆனால் நீங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனம் சூரத்துல் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தினுடைய தொடக்க வசனங்கள் எடுத்து படித்து பாருங்கள். ஜும்மா முடித்ததுக்கப்புறம் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் 2 விஷயங்களை அவர்களுக்கு வாக்களித்திருப்பான். ஒன்று, அபூஜஹல் தலைமையில் வரக்கூடிய அந்த போர், அதுதான் பதிர்களம். மற்றொன்று, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், அவர் தலைமையில் வரக்கூடிய வியாபார கூட்டம். இந்த 2ல் ஏதேனும் ஒன்றை உங்களுக்கு நாம் தருவோம்னு அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான். ஆனால் நபித்தோழர்களுடைய உள்ளங்களில் எப்படி இருந்தது என்றால், போர் புரிய முடியாது, அதுக்குண்டான சக்தி வசதி வாய்ப்புகளை இல்லை, நம்ம இந்த பயண கூட்டத்தாரை பிடிச்சிடலாம் என்கிற எண்ணத்தில் தான் சஹாபாக்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருந்து கொண்டு இருக்க, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் தந்திரமானவர். அவருக்கு என்ன தகவல் வருகிறது, முகமதுனுடைய கூட்டத்தாரும் உங்களுடைய வியாபார கூட்டத்தை பிடிப்பதற்காக வருகிறார்கள் என்கிற தகவல் வந்தவுடனேயே இவர் தரப்பில் இருந்து உளவு சொல்லக்கூடிய ஆள் இருப்பாங்க இல்லையா, அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்ட்டு அதை யோசிக்கும் பொழுது மதீனாவிலே இருந்து வந்த சில ஒட்டகத்தினுடைய சாணங்களை பார்க்கிறார்கள். இது பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு அந்த கொட்டையோடு அப்படியே அந்த ஒட்டகத்தினுடைய சாணங்கள்லாம் இருக்கும். அதை பார்த்து அபூ சுஃபியான் ரலியல்லாஹு கணிக்கிறாங்க, முகமதுனுடைய தோழர்களும் தான் திட்டம் தீட்டுகிறார்கள் சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறார் என்றால், மக்காவிற்கு ஒரு ஆளை அனுப்புகிறார். இதை மாதிரி மக்காவினுடைய செல்வந்தர்களுக்கு பிரமுகர்களுக்கு நான் எழுதி கொள்ளக்கூடிய கடிதம் என்னவென்றால், முகமதும் அவருடைய கூட்டத்தாரும் நம்முடைய இந்த வியாபார கூட்டத்தை பறிக்க வருகிறார்கள், அபகரிக்க வருகிறார்கள் என்கிற செய்தியை அனுப்பிடுறார். அனுப்பினோன்னு இவரும் உளவு பார்க்கிறார். உளவு பார்த்த உடனே என்ன ஆகுது என்றால், இவர் மாற்றி யோசிக்கிறார். சரி, நம்ம இந்த வழியில் போனால் தானே அவங்க இந்த மாதிரியான ஒரு இந்த வியாபார கூட்டத்தை அவங்களால அடைய முடியும், நாம் வேறு பாதையில் போயிடலாம் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய நாட்டம். அல்லாஹ் அன்ஃபாலில் சொன்னல முன்னால் வசனம், உங்களுக்கு நாம் 2ஐ தருவோம், ஒன்று இந்த பயண கூட்டம், இல்லை என்றால் பதிர்களம். புரியறதுக்காக சொல்கிறேன், பதிர்களம்னு அதில் வராது. அன்ஃபாலுடைய தொடக்க வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வரும். ஆனால் சஹாபாக்கள் நினைத்தது அல்லாஹ் கொடுக்கல. அவர்கள் பாதுகாப்போடு ஷாமுக்கு போயிடுறாங்க. போன உடனேயே மீண்டும் அபூ சுஃபியான் என்ன செய்கிறார் அப்படின்னா, மீண்டும் ஒரு நபரை அனுப்புகிறார். குறைஷிய பிரமுகர்களுக்கு உங்களுடைய உடைமை, உங்களுடைய அந்த பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டு விட்டது, முகமதும் அவருடைய தோழர்களால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்கிற தகவலும் போகுது. ஆனால் போருக்காக முதல் கடிதம் வந்த உடனேயே பயணக்கூட்டத்தை அபகரிக்க போகிறாங்க என்கிற அந்த தகவல் வந்த உடனேயே என்ன செய்கிறார்கள் என்றால், குறைஷிகள் பெருசாக அறிவிப்பு பண்ணுறாங்க. எல்லா மக்கா பிரமுகர்கள், செல்வந்தர்கள், முக்கியஸ்தர்கள்லாம் அறிவிப்பு பண்ணி ஒவ்வொருவரும் போருக்கு வரணும்னு சொல்லி 1300 பேர் மக்காவில் இருந்து கிளம்பி வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டு மக்காவில் இருந்து மதீனாவில் தஞ்சம் புகுந்தவர்களையும் அழிப்பதற்காக வராங்க. வரும்பொழுது 2வது தகவலும் வருகிறது, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய செல்வமும் பாதுகாக்கப்பட்டது, முகமதும் அவருடைய தோழர்களால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு வந்த உடனேயே ஒரு 300 பேர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை முகமது அபகரிக்கிறாருன்னு தான் போருக்கு போனோம், பொருளாதாரம் பாதுகாப்பாயிருச்சு, நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லி திரும்பிடுறாங்க. ஒரு 300 பேர் திரும்பிய உடனேயே 1000 பேர் மக்கத்து காஃபிர்கள் 1000 பேர் வராங்க. அபூஜஹல் ஒத்துக்க மாட்டேங்கிறான். என்ன சொல்கிறான் அபூஜஹல், இது மாதிரி முகமதுடைய தோழர்களுக்கும் இந்த எண்ணம் வந்துருச்சு, அரபியர்கள் யார், குறைஷி குலத்தார்கள் யார் என்பதை அவங்களுக்கு நிரூபிக்கணும், இவர்களுக்கு நாம் புகட்டக்கூடிய பாடம் இனி வரலாறிலே நம்ம யாரும் தொடக்கூடாது, நம்முடைய பொருளாதாரங்களை வியாபார கூட்டங்களை யாரும் கை வைக்கக்கூடாத அளவிற்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும்னு வீம்புக்கென்ற பெருமையோடு அந்த படையை திரட்டி கொண்டு வருகிறார். இப்படி அங்கிருந்து படை திரட்டிட்டு வந்தாச்சு. முஸ்லீம்கள் தரப்பிலையும் அந்த வியாபார கூட்டம் கைவிட்டு போயிடுச்சு. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா,
ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் துவங்கினது அந்த வியாபார கூட்டத்தில் 70 பேர் கொண்டவர்கள் தான் வராங்க. 70 பேரை நாம் சமாளித்து வியாபார கூட்டத்தையும் அந்த பொருளாதாரத்தையும் கைப்பற்றலாம்னு நினச்சாங்க. அது நடக்கலை. அடுத்து அங்கே போருக்கு ஆள் திரட்டிட்டு வராங்க. நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த உடனேயே சஹாபாக்களை அழைக்கிறார்கள். சஹாபாக்களை அழைத்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை போர் புரியலாம். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை போர்க்களத்தில் அவங்கள பார்த்துக்கலாம். அடுத்து மிக்தார் அப்படிங்கிற நபித்தோடு இருந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை போருக்கு போகலாம், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் வருவோம், செங்கடலில் எங்களை குதிக்க சொன்னாலும் குதிப்போம், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வோம்னு சொல்லி பல ஆலோசனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்துலேயும் படிப்பினை இருக்கிறது. இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நம்மால் அந்த படிப்பினைகள் எல்லாம் சொல்ல முடியாது. அந்த பத்ருக்களம் எப்படி உருவானது, அதில் படிப்பினை என்ன என்பதை ஓரிரண்டு விஷயங்களை மாத்திரம் நம் ஜும்மாவில் அறிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நகர்விலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு நகர்விலும் அவ்வளவு படிப்பினைகள், அவ்வளவு யதார்த்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் இறை தூதர் தான் என்பதை நிரூபிக்கிற வகையில் தான் எல்லாமே அமைஞ்சிருக்கும். ஆலோசிக்கிறாங்க பாருங்க. இன்றைக்கி ஜமாத் மசூராக்கள் நம்ம வைக்கிறோம். ஏன் வைக்கிறோம்? ஷாவிருகும் ஃபில் அம்ர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது நன்மையான விஷயங்களில் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆலோசித்துக் கொள்ளுங்கள். 2 இடங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே அமல்படுத்துகிறார்கள். சஹாபாக்கள் அழைத்து கேட்கிறார்கள். எல்லா மக்காவாசிகளாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மீண்டும் சொல்கிறார், அஷீரு அன்னி, எனக்கு ஏதேனும் ஆலோசனை கொடுங்களேன்னு கேட்கும் பொழுது எல்லா மக்காவாசிகளே சொல்லிட்டு இருக்கும் பொழுது சாத் இப்னு முஆத் மதீனாவினுடைய அந்த தலைவர் எழுந்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பதை பார்த்தால் மதீனாவாசிகளுடைய கருத்தை கேட்பீர்கள் போல் தெரிகிறதே. அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் எங்கு எங்களை அழைத்து சென்றாலும் நாங்கள் வருவோம். அந்த வரலாறெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிக்கும். அப்படி ஒரு விதமான உணர்வு பூர்வமாக கண்களிலிருந்து தண்ணீர் வரும். ஏனென்றால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, போருக்குண்டான எந்த தளவாளங்களும் இல்லை, ஒட்டகம் இல்லை, குதிரை இல்லை, போதுமான வாட்கள் இல்லை, கேடயங்கள் இல்லை, எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்குது. ஆனால் அவர்களோ மிகப்பெரிய செல்வந்தர்கள். எல்லாத்துட்டையும் ஒட்டகம், எல்லாத்துட்டையும் குதிரை, எல்லாரிடத்திலும் கேடயம் இருக்கிறது, வாள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறாங்க மதீனாவில். அப்போ மதீனாவாசிகளுடைய கருத்து தான் பிரதானமானது என்பதை புரிந்து கொண்டு சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர், அப்படியானால் நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், பத்ரில் நமக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன் அறிவிப்பை செய்கிறார்கள். முன் அறிவிப்பு செஞ்சிடறாங்க. செய்த உடனேயே பத்ரு களம் நோக்கி போகணும். இப்போ போகும் பொழுது இதற்கு இடையில இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த 1300 பேர் வந்து 1000 பேர் வந்தது வந்து வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. அப்போ அதை எப்படி கண்டுகொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர் ரலியல்லாஹு போய் உளவு பார்க்க போகிறாங்க. அலி ரலியல்லாஹு அவருடைய தலைமையில் ஒரு கூட்டத்தை அனுப்பி உளவு பார்க்க போகிறாங்க. போனால் ஒரு தண்ணீர் பரிமாறக்கூடிய ஒரு சிறுவனை அவங்க பிடிக்கிறாங்க. சிறுவன் கையில் சிக்கிறான். அந்த சிறுவன்கிட்ட எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தெரியலைங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த புத்தி கூர்மையை பாருங்கள், அவருடைய அந்த ராஜ தந்திரம், போர் தந்திரத்தை பாருங்கள். சரி, அது தெரியலன்னா விடுப்பா, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு நாளைக்கு 9 அறுத்தாங்க, ஒரு நாளைக்கு 10 அறுத்தாங்க. ஒரு தலைவர் என்பதற்குண்டான எல்லா தகுதியும் பெற்றவர் தான் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி எந்த வழியில் போய் அவங்க அவருடைய படையின் எண்ணிக்கை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்றால் எத்தனை ஒட்டகத்தை இருக்கிறாங்க? 9 இல்லை, ஒரு நாள் 9 ஒரு நாள் 10ங்கிறப்போ 900லிருந்து 1000 நபர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதரால் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது. பட்ட உடனேயே பத்ருக்கு போகிறாங்க. பத்ரில் போய் அங்கே முகாம் அமைக்கிற பொழுது அங்கேயும் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு நபித்தோழர் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இங்கே முகாமிடுறீங்களே, இங்கே டென்ட் போடணுங்கிறீங்களே, இது அல்லாஹ்வின் வஹியா, உங்களுடைய சுய விருப்பமானு கேட்குறார். இல்லை, என்னுடைய சுய விருப்பம்தான். ஏன் கேட்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய வஹி என்றால் ஒரு அடி முன்னும் ஒரு அடி பின்னும் போகக்கூடாது, நாங்கள் அதற்கு கட்டுப்படுவோம். இல்லை, இதனுடைய சுய விருப்பம்தான். சஹாபாக்கள் எவ்வளோ கட்டுப்படுறாங்க பாருங்கள். ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யும் பொழுது கூட இது வகையாக இருந்தால் கட்டுப்படுவோம்,
உங்களுடைய சுய விருப்பமாக இருந்தால் மாற்றுக்கருத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லி பத்ருக்களத்தில் நிறைய நீர் தேக்கங்கள் கிணறுகள் இருக்கிறது, நாம் அதை ஆக்கிரமித்து நம்முடைய கூடாரங்களை அமைத்துக் கொள்வோம்னு சொன்ன உடனேயே ஒரு மிகப்பெரிய தலைவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் சொன்ன அந்த ஆலோசனையை ஏற்று இவர் சொல்கிற மாதிரியே டென்ட் அடிங்கன்னு போகிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த நாள் இரவு 1000 பேர் அங்கே நம்மை அழிக்க வரவிருக்கிறார்கள். இங்கே 300 சில்லற பேர், 313 வண்டி நம்பரெல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க, குறிப்பிட்ட தொகை அந்த அந்த எண்ணிக்கையில் கணக்கிடுறாங்க. 313 வச்சுக்குங்க, 313 பேர் இருக்கிறாங்க. அல்லாஹ்னுடைய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், உங்களுக்கு அவன் தூக்கத்தை தருகிறான். அந்த நாள் இரவு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம். இரண்டாவது, மழையும் பெய்கிறது. நபிகள் நாயகம் இருக்கக்கூடிய பகுதி என்னவென்றால் மண் பகுதி, கடற்கரையோரத்தில் இருக்குமில்ல அது மாதிரியான பகுதி. மழை எவ்வளவு பெய்தாலும் மண் இறுகி நடப்பதற்கு மெதுவாயிருச்சு. ஆனால் அவர்கள் முகாமிட்டிருந்த பகுதி என்னென்னா, பெய்த மழையில் இரவு முழுக்க அவர்களுடைய தூக்கம் கெட்டு சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய நிலையில் காலையில் போர் மூழ்கிறது. போருக்கு வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மரபு, என்னதான் இன்றைக்கு இருக்கிற அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாம் ஈரானின் மீது போர் தொடுக்கும் பொழுது, காசாவின் மீது போர் தொடுக்கும் பொழுது அநியாயமான முறையில் பண்ணுறாங்கல்ல, இந்த யூதர்களுடைய சதியே இப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த குறைஷி காஃபிர்கள் எப்படி போர் புரிந்தார்கள் என்றால், நியாயமாக போர் புரிந்தார்கள், உண்மையாக போர் புரிந்தார்கள். இரவு நேரங்களில் அவங்க நினச்சா இரவு நேரங்களில் இவங்களை காலி பண்ணியிருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் வெற்றியை தருவேன்னு சொல்லிட்டான். அவர்கள் அந்த மாதிரியான எந்த குறுக்கு வழியும் கையாளலை. காலையில் களத்தில் பார்க்கலான்னாங்க, காலையில் களத்திற்கு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை அழைத்து முதல் கட்டமாக ஒரு பலப்பரீட்சை நடக்கும் எல்லா போர்லையும். அதையெல்லாம் வைத்து தான் இன்றைக்கு வரலாறுகள், குறும்படங்கள், படங்கள் எல்லாம் எடுக்கப்படுது. அலி ரலியல்லாஹு அவர்களையும், ஹம்சா ரலியல்லாஹு அவர்களையும், இன்னொரு நபித்தோழரையும் முதல்ல 3 பேர் அனுப்புகிறாங்க. அந்த பகுதியிலிருந்து 3 பேர் வருகிறார்கள். 3 பேர் வந்தவுடனேயே அலி ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுக்கு எதிராக வந்தவர்களை கொன்று அவருடைய வீரத்தை அங்கே பறைசாற்றுகிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அவர்களும் அவர்களை எதிர்த்து வந்தவர்களை கொன்று வீரத்தை பறைசாற்றுகிறார்கள். இன்னொரு நபித்தோழரும் அவரை எதிர்த்து வந்தவரை கொலை செய்து 3க்கு 3 பேர் நேருக்கு நேராக மோதுகிற பொழுது முதல் வெற்றி முஸ்லீம்களுக்கு கிடைக்கிறது. இப்படியே நீங்கள் போர்க்களம் முழுவதும் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், இது தஸ்தகீசூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னீ முமித்துக்கும் பி அல்ஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போர் பயிற்சி பெற்ற 1000 வானவர்களை கொண்டு நாம் உங்களுக்கு உதவி செய்வோம். அதே போன்று ஹதீசுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் வெட்டுவதற்காக வாளை ஓங்கிய பொழுது அவருடைய தலை தரையிலே துண்டாக விழுந்தது. மலக்குமார்களுடைய உதவி. 300 பேர் கலந்து கொண்ட அந்த போரில் 1000 பேர், அவர்களை விட 3 மடங்கு தொகை எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்களை வீழ்த்தியது எதுவென்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாக்குறுதி. உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான்னு சொன்னாங்க. சஹாபாக்களுடைய அந்த ஈமானிய உறுதி அந்த அளவிற்கு இருந்தது. பதிலில் நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை நிறைய இருந்தாலும் கூட ஈமானிய உறுதி. இன்றைக்கி சோதனைகள் ஏற்பட்டால், கஷ்டங்கள் ஏற்பட்டால் கலங்கிடுறோம், ஒரு இது மாதிரி உடஞ்சி போய் உக்காந்துடுறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு சஹாபாக்களை, இத்தனைக்கும் ஒரு 20 ஆண்டு காலம் பிரச்சாரம் பண்ணி அதுக்கப்புறம் போர் நடக்கலை, 13 ஆண்டு காலம் அமைதி வழியிலேயே போய் 14ஆம் ஆண்டு காலம் வேறு ஒரு நாட்டிலே போய் தஞ்சம் புகுவதற்கு பின்னால் நடைபெறக்கூடிய அந்த போரில் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு எந்த அளவிற்கு ஈமானை ஊட்டி இருந்தால், என்ன பண்ணாலும் நாங்கள் நிற்கும், கடைசி வரைக்கும் நிற்போம் என்று சொன்ன விஷயங்கள் இந்த பதிலில் இடம்பெறுகிறது. இன்னும் குறிப்பாக பார்த்தால் முஆது, முஅவ்வித் என்று சொல்லக்கூடிய 2 நபித்தோழர்கள், ரொம்ப சின்ன பசங்க, முஆது என்கிற ஒருவர், முஅவ்வித் என்கிற ஒருவர். இந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள், எந்த அளவிற்கு நபியின் மீது முஹப்பத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் போர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. போர் நடந்துட்டு இருக்கு, எதிர்த்து சண்டையிட்டு இருக்கிறாங்க. அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃப் வாளை இங்கும் அங்குமாக சுழற்றும் பொழுது 2 சிறுவர்கள் அவருடைய கைக்கு இடையில வந்து போகிறாங்க. வந்து போன உடனேயே அந்த சிறுவர்கள் கூப்பிடுகிறார்கள், என்னுடைய சிறிய தந்தையே, இந்த அபூஜஹல் ஒருத்தர் இருக்கிறான், அவன் எங்கே இருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா? இது சிறுவர்கள்.
அவர் வாளை சுழட்டும் பொழுது கைக்குள்ளே வந்து போகிறாங்கன்னா அப்போ அவருடைய எந்த அளவுக்கு உயரம் இருக்கும், எந்த அளவுக்கு குறைந்த வயது என்பதை நாமே முடிவு செஞ்சுக்கலாம். ஏன் நீ கேட்குற? இல்லை, மக்காவில் இருக்கும் பொழுது அந்த அபூஜகல் என்பவன் அல்லாவின் தூதரை வசைபாடி இருக்கிறான், திட்டி இருக்கிறான், மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறான். எனவே அவனை நாங்கள் பார்த்தால் ஒன்றா அவனை கொல்லுவோம், இல்லை கொள்கிற முயற்சியில் நாங்கள் உயிரை விடுவோம் என்கிற அந்த ஒரு வாக்குறுதியை அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபிடத்தில் முஆதும் அவ்விதும் கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அபூஜகல் அந்த பாதையில் கடந்து போகிறான். அதோ நீங்கள் தேடிக்கொண்டிருந்த ஆள் அங்கே போகிறான் பாருங்கன்னோடைய உடனே இந்த 2 சின்ன நபித்தோழர்கள் பாய்ந்து 2 பேரும் அபூஜகலுடைய கதையை முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, முஆது வெட்டி கொன்றாரா முஅவ்விது வெட்டி கொன்றாரான்னு கேட்கும் பொழுது முஆதும் சொல்கிறார் நானும் வெட்டினேன், முஅவ்விதும் சொல்கிறார் நானும் வெட்டினேன். நபியவர்கள் இதை பார்த்துவிட்டு அவருடைய வாளை பிடித்து பார்க்கிறார்கள். 2 வாளிலும் இரத்தக்கரை இருந்த உடனேயே நீங்கள் இருவரும் அபூஜகலை கொன்றீர்கள் அப்படிங்கிறாங்க. இது போன்று நிறைய சுவாரஸ்யமான, சொல்வதற்கே அப்படியே ஆச்சரியமூட்டக்கூடிய செய்திகள் தான் இருக்குது. இன்னொரு நபித்தோழர் சாப்பிட்டுட்டு இருக்கிறார், போர் நடந்து கொண்டிருக்கிறது, பேருத்தம்பளங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் கேட்குறாங்க, இதில் நான் கொல்லப்பட்டால் எங்கே இருப்பேன்? சொர்க்கத்தில் இருப்பேன். சொர்க்கமா? சொர்க்கம் என்றால் இந்த வானம் பூமி பரப்பு கொண்ட ஒரு சொர்க்கம்னு நீங்கள் வாக்களித்தீர்களே, அல்லாஹ் தருவான்னு, அந்த சொர்க்கமான்னு கேட்குறாரு. ஆம், அந்த சொர்க்கம் தான் என்று சொன்ன உடனேயே இந்த பேருச்சம்பளத்தை திங்கக்கூடிய நேரம் கூட என்னுடைய உயிர் இந்த உடலில் இருப்பதற்கு நான் விரும்பவில்லைன்னு போர்க்களத்துக்கு போகிறாங்க. இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், ஈமானிய உறுதிகள் அவ்வளவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தியாகங்கள் கூட இன்றைக்கு அதாவது ஒன்றுமே இல்லை. இவர்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கு போர்க்களத்துக்கு நம்ம போகிற மாதிரியான ஒரு நிலையில் இறைவன் நம்முடைய வாழ்க்கை சூழல் அமைச்சு வச்சிருக்கிறானா? இல்லை. அப்போ எல்லா வகையிலையுமே அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்டிருக்கிறோம். போர்க்களம் இல்லை, உயிரிழப்புகள் இல்லை, எதுவுமே இன்னைக்கு நமக்கு இல்லை. இதே சமகாலத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடியது பாருங்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானினுடைய அந்த முதல் கட்ட தாக்குதலில் 165 குழந்தைகள் உயிரிழந்தார்கள். அது மாதிரியான ஒரு சம்பவம் கூட இல்லை. அல்லாஹ் நம்மை அவ்வளவு பலப்படுத்தி வைத்திருக்கிறான். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவ்வளவு பலத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் அல்லாஹ் நமக்கு அந்த மாதிரியான சோதனைகளை தரலை. அப்போ நமக்கு எந்த மாதிரியான சோதனைகளை இறைவன் தருகிறான்? வாழ்வில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், பொருளாதார இழப்பீடுகளை அல்லாஹ் கொடுப்பான், அதில் உறுதியாக இருக்கணும். நோயை கொடுப்பான், அதில் உறுதியாக இருக்கணும். விருப்பமானவனுடைய உயிரை கைப்பற்றுவான், அதில் உறுதியாக இருக்கணும். அதிலே நம்முடைய ஈமான் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதற்காக வேண்டித்தான் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு இந்த பத்ரை நாம் ஒவ்வொரு வருடம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செய்த தியாகம் ஒவ்வொரு நாளும் நெருப்பு ஆற்றிலே நீந்தி கரையை கடக்கதை போன்றவுடைய வாழ்க்கை, சஹாபாக்களுடைய வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இரும்பு சீப்புக்களை கொண்டு கீறப்பட்டது, பொறுத்துக்கிட்டாங்க. அம்மார் யாசிர் துன்பம் வந்தது, பொறுத்துக்கிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அவர்களை சுடுபகளை போட்டு புரட்டி எடுத்தார்கள், உடம்பில் ஒட்டு துணி இல்லாமல், அதையும் பொறுத்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு பேச்சு எப்படி? முஸ்லீம்கள் தீவிரவாதிகள், முஸ்லீம்கள் வெறி பிடித்தவர்கள், 13 ஆண்டு கால கஷ்டங்களை சகித்து கொண்டவர்கள் முஸ்லீம்கள். சொந்த நாட்டில் வேறு ஒரு கொள்கையை, இயற்கையான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி வந்த துன்பங்களை, கஷ்டங்களை 13 ஆண்டு காலம் எந்த சமூகமும் அப்படி பொறுத்துக்கலை. இத்தனைக்கும் ஒரு இறை தூதர் கூட இருந்தும் கூட யாரும் பொறுத்து கொள்ளவில்லை என்றால் அப்போ அல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிகாட்டல் எந்த அளவிற்கு அழகான முறையில் நமக்கு அமைத்து தரப்பட்டிருக்கிறது என்பதை நம்மில் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு இந்த பதிலை நினைவு கூர்ந்து அது போன்ற தியாகங்கள் இல்லாவிட்டாலும் நம்மால் முடிந்த அளவு இஸ்லாத்திற்கான தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை ஈமானிய உறுதியோடு மரணிக்கிறவரை வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று கேட்டு முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா மன் கான நபி இபாதஹு வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறை 17ஆம் நாளன்று இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போராகவும், இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இணை கற்பிப்பவர்களுக்கும் இடையே நடைபெற்ற முதல் போரும், அதில் இறைவன் வெற்றியை கொடுத்தான். அந்த நிகழ்வுகளை சுருக்கமான முறையில் அறிந்து கொண்டோம். அதே நேரத்தில்
இந்த 313 நபித்தோழர்கள் செய்த தியாகம் என்பது சாதாரணமான ஒரு தியாகம் இல்லை. ஏனென்றால் தன்னை விட பலத்தில் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு படையை எதிர்கொள்வதென்பதே மிகப்பெரிய விஷயம். அதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எந்த அளவிற்கெல்லாம் சிறப்புகளை கொடுத்திருக்கிறான் என்று ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், ஹாத்திப் இப்னு அபி பல்தா, ஒரே ஒரு செய்தியை சொல்லி ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இன்னும் பல ஹதீஸுகளை பார்க்கும் பொழுது, மன் ஷஹித பத்ரன், யார் பத்ரிலே கலந்து கொண்டார்களோ அவர்களை நரக நெருப்பு தீண்டாது என்கிற கருத்துப்பட ஹதீஸில் அறிவிப்பாளர் தொடரில் சில குளறுபடிகள் இருந்தாலும் கூட வேறு சில ஹதீஸுகளை வைத்து பார்க்கும் பொழுது அந்த சிறப்பு அவர்களுக்கு உண்டு. எந்த அளவுக்கு என்றால், இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்தி இணை வைப்பாளர்களுக்கு எதிரான ஒரு செய்தியை பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்பவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த தகவலை மதினாவில் இருக்கக்கூடியவர்கள் மக்காவில் போர் செய்யலாம் என்பதை போன்ற தகவல் பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த தகவலை, ஏன்னா மதினாவில் இவர் இருக்கிறாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, மக்காவில் இவருடைய குடும்பங்கள் உறவினர்கள் இருக்கிறாங்க, அவங்க வறுமையானவர்கள், ஏழையானவர்கள், அவங்க பாதுகாக்கப்படணும் என்பதற்காக வேண்டி இந்த தகவலை மக்காவுக்கு கடத்துறாரு. உடனே அல்லாஹ் வஹி அனுப்புகிறான். அலி ரலியல்லாஹு அவர்களையும் இன்னவர நபித்தோழர்களையும் அழைத்து, நீங்கள் இது போன்ற ஒரு இடத்திற்கு போங்கள். ஒரு இடத்தை குறிப்பிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இடத்திற்கு போனீர்கள் என்றால் ரவுலா என்கிற ஒரு இடம், அந்த இடத்திற்கு நீங்கள் போனீர்கள் என்றால் ஒரு பெண்மணி போயிட்டுருப்பாங்க. அந்த பெண்மணி இடத்துல ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை மட்டும் வாங்கிட்டு வாங்க, அதுதான் கட்டளை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அவர்களும் இன்னும் ஒரு சில நபித்தோழர்களும் குதிரை எடுத்துக்கொண்டு வேகமாக போகிறார்கள். ரவுலா என்கிற இடத்தை அடைந்தார்கள். அடைந்த உடனே அங்கே ஒரு பெண்மணி இருந்தால், லெட்டரை கூட, அந்த கடிதத்தை கொடுன்னு கேட்கும்போது, எங்கிட்ட ஒன்றும் கடிதம் இல்லையே உன்னைய. அப்போ நபித்தோழர்கள் மிரட்டுகிறார்கள், கடிதத்தை தருகிறாயா, உன்னையை நாங்களே சோதித்து கொள்ளவான்னொன்னைய. அவருடைய நீளமான கூந்தலில் இருந்து, ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீளமான கூந்தலில் இருந்து அந்த துண்டு செய்தியை, அந்த ஒரு கடிதத்தை எடுத்து அவரிடத்தில் அலி ரலியல்லாஹு அவரிடத்தில் கொடுக்கப்படுகிறது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டு வந்து காட்டிய உடனேயே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஹாத்திப் இப்னு அபி பல்தாவே, என்ன இது, நீ என்ன காரியத்தை பண்ணீங்க தெரியுதான்னு கேட்கும் பொழுது ஹாத்திப் இப்னு அபி பல்தா சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் அவர்கள் உறவினர்கள், வசதியானவர்கள், செல்வந்தர்கள், நாம் போர் புரிந்து போனாலும் கூட அவர்களை பாதுகாக்க அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தார்கள் ஏழைகள், சிரமப்படக்கூடியவர்கள், அவர்களை நான் தான் பாதுகாத்தாக வேண்டும், வேறு எந்த உள்நோக்கமுமே இல்லை என்று சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு போன்ற நபித்தோழர்கள் அவருடைய கழுத்தை நாங்கள் வெட்டி விடுகிறோம். என்றால் ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை இன்னொரு நாட்டிற்கு கொடுப்பது என்பது பெரிய ராஜ துரோகம். இன்றைக்கு இருக்கிற அரசியலமைப்பு சட்டங்கள், எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களுமே இதற்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்கிறது. அதை செய்கிறார். நபிகள் நாயகம் ஒரே வார்த்தையைத்தான் சொன்னார்கள், அவர் பத்ரிலே கலந்து கொண்டவர். பத்ரிலே கலந்து கொண்டவர் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற குர்ஆன் வசனம் இருப்பது தெரியவில்லையா என்று கேட்டு கோபப்பட்ட நபித்தோழர்களை நபி அவர்கள் சாந்தப்படுத்துகிறார்கள் என்றால், அப்போ அந்த பத்ரு களத்தில் அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய அர்ப்பணிப்பு, நபி அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள், இறைவனே மன்னிக்கிறான் என்றால், அப்போ அவருடைய அவனுடைய அர்ப்பணிப்பை பாருங்கள், அவருடைய தியாகத்தை பாருங்கள். சாதாரண தியாகத்துக்கு அல்லாஹ் இப்படி தூக்கி தருவானா? பெரிய ராஜ துரோகம் இது. முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிந்திருந்தால், முஸ்லீம்கள் ஒரு திட்டமிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டிருக்கும், தோல்வியை சந்தித்திருப்பார்கள். அல்லாஹ் வஹியை அறிவித்து கொடுத்துட்டான் என்றாலும் கூட இவ்வளவு பெரிய தவறை பத்ரில் கலந்து கொண்டார் என்பதற்காக, ஒற்றை காரணத்திற்காக நிராகரிக்கிறார்கள், தள்ளுபடி செய்கிறார்கள் என்றால், அந்த பத்ரு இஸ்லாமிய வரலாற்றில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு செய்தியை போதுமானது என்று சொல்லி, அதனுடைய வரலாறுகள் நிறைய இருக்குது, எடுத்து படித்து பாருங்கள். இந்த ரமலானுடைய மாதங்களில் நேரம் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த பத்ரை பற்றிய தகவலையும் அறிந்தால், அந்த வரலாறுகளை படிக்கும் பொழுது நமக்கு இன்னும் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்று சொல்லி என்னுடைய ஜும்மாவுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.